அவுதுபில்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன மீட்பு போர் 286வது நாளை நடந்திருக்கிறது. இந்த 286 நாளும் உணவு தண்ணீர் இவையெல்லாம் இல்லாமல் தாக்கு பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். 286 நாளா சாப்பிடலைன்னு நம்ம சொல்ல முடியாது. போராளிகள் புது புது போராளிகளுக்குள்ளெல்லாம் போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய உணவு சப்ளை அவர்களுக்கு கிடைக்கின்ற பகுதிகள் கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது. அது எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல இப்பொழுது பிலாடெல்பியா கீழே வருது, எகிப்து வழியாக வருகிறது என்பது நமக்கு தெரிகிறது. இன்னும் பல தளங்கள் வழியாக வரலாம். இதில் என்னன்னா, நேற்று 26 ஹாஸ்பிட்டல் காசா மத்திய பகுதியில் இருந்ததை அடித்து உடதான் 10 எண்ணத்தை ரிவைவ் பண்ணிட்டாங்க. 10 ஆஸ்பத்திரி வேலை செய்யுதுங்கிற செய்தி நேற்று நமக்கு கொஞ்சம் நெஞ்சுக்கு ஆறுதலை தருகிறது. அதை விட என்ன தெரியுமா பெரிய வேலை? இங்கே காசால மக்கள் அழுகதை பார்க்கறதை விட அதிகமாக நேற்று டெல்-அவிவில் அழுதுருக்காங்க. ஒரு ட்ரோன் அட்டாக்கு எங்க காசால இல்லை, ரஃபால இல்லை, நார்தன் இஸ்ரேலில் இல்லை, நார்தன் காசால இல்லை, எங்க டெல்-அவிவில். இதை யார் செய்தான்னு சொல்றான்னா அதுதான் அதை விட அதிசயம். ஹவுதிஸ் எங்களுடைய குழு தான் அங்கே தாக்குதல் நடத்தியது என்று தைரியமாக அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். அதில் 3 பேர் இறந்திருக்கிறார்கள், 4 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை கொஞ்சம் முன்ன பின்ன சொல்றாங்க. ஒருவர் இறந்தாரு, 3 பேர் காயம்பட்டாரு. அந்த குடும்பத்தினர் அழுகின்ற ஓலம் கேட்கிறது. அடுத்தால இஸ்ரேல் இதுக்கு என்ன பதில் சொல்லுகிறது என்று சொன்னால், ஏன் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெல்-அவிவில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தீங்க? அது எப்படி ஒரு ட்ரோன் இங்கே தாக்குதல் நடத்துதுங்கிறது. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த பதிவில் சொன்ன ஹவுதீஸ் இலியாத் துறைமுகம் வழியாக நாங்கள் உள்ளே புகுந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். சின்பத்தும் மொசாதும் சில சலனங்கள் தெரிகிறது, சிலர் உள்ளே புகுந்திருப்பார்கள் போல தெரிகிறது என்று சொன்னார்கள். அது உண்மை என்பது தெரிகிறது. நேற்று டெல்-அவிவில் எக்ஸ்ப்ளோஷன், வெஸ்ட் பேங்க்ல எக்ஸ்ப்ளோஷன் தான் எல்லா செய்தியும் போட்டது. டெல்-அவிவில் குண்டு வெடிப்பு, மேற்கு கரையில் குண்டு வெடிப்பு, இப்படி தான் எல்லா பத்திரிகையும் போட்டது. இன்னைக்கு அல் ஜசீரால ஓப்பனாகவே ஹவுதீஸ் அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது. அடுத்தது இஸ்ரேல் நடந்த களத்துக்கு நாம் வருவதற்கு முன்னால், இஸ்ரேலுக்கு இன்றைக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும். வழங்குமா என்ன என்பது நாளைக்கு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அது எந்த விவகாரத்தில் தீர்ப்பு என்று சொன்னால், இஸ்ரேலு பாலஸ்தீனத்தில் ஒரு ஆக்கிரமிப்பு நாடா இல்லையா என்பது குறித்து. அது ஒரு ஆக்கிரமிப்பு நாடு என்று அறிவிக்க வேண்டும். அண்ட் ஆக்குப்பையும் கண்ட்ரி, உன் ஊர்ல நீ இல்லை, அடுத்தவன் வீட்டுக்குள்ளால பூந்து இருக்காங்கிறத சர்வதேச நீதிமன்றம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரியதொரு பின்னடைவு. இனி உலகத்தில் எந்த நாடும் இந்த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல்னு சொல்ல மாட்டாங்க, இந்த ஆக்குப்பையர்ஸ் ஆஃப் பாலஸ்தீன். அப்போ இஸ்ரேல் வரக்கூடாது, பாலஸ்தீனை ஆக்கிரமித்தவர்கள் என்று வர வேண்டும். அதே போல இன்று இன்னொரு மூவ் ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையில் இருப்பதற்கு லாய்க்கற்ற ஒரு நாடு இஸ்ரேல். இதை பிரான்சிஸ் அல்போன்சிஸ் என்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் ராப்போர்ட்டியர், மனித உரிமைகள் பற்றிய ஆய்வுக்குழுவின் அல்லது டிப்ளமேட், ராஜாங்க அதிகாரி இந்த ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதில் பல நாடுகள் கையெழுத்து போட்டு இருக்கிறது. இது ஒரு ஜெனோசைடல் கண்ட்ரி, கூட்டுப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு நாடு. அது ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி இல்லை. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், உலகெங்கும் உள்ள யூதர்கள் வெறுக்கிறார்கள் இஸ்ரேலை. இன்று நாங்கள் வேறு, ஜியோனிசம் வேறு என்று சொல்லுகிறார்கள். ஜுடேயிசம் ஒரு தனி நாடை கேட்கவே கூடாது மெசையா வர்ற வரைக்கும். ஜியோனிசத்துக்கு 150 வயசு தான். எங்க ஜுடேயிசத்துக்கு 2500 வருடம் வரலாறு இருக்கிறது. ஆகவே இதையும் அதையும் ஒன்றாக சேர்க்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். நேற்று நான் உங்களுக்கு சொன்ன ஹெரிடீம்ல இருக்கக்கூடியவங்கள ஆர்த்தடாக்ஸ் ஜூ என்ற பழமைவாத யூதர்களை நீங்க மிலிட்டரியில சேருங்கன்னு சொன்னா, அவன்லாம் என்ன செய்தான்னா அந்த ஆர்டரை வாங்கி கிழிச்சு போட்டு 3 இஸ்ரேலிய போலீஸ்காரனே இராணுவத்தினே அடிச்சு வெளியே தள்ளலாம். இன்னைக்கும் அதே தான் திரும்ப ஆர்டர் வந்த நேரத்தில் பண்ணியிருக்காங்க.
அடிச்சிருக்காங்க. 1000 பேர் இஸ்ரேலை விட்டு உடனேயே வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போ நீங்க மொத்த சினரியாவும் பார்த்தா இஸ்ரேலில் இருக்க யூதர்களை தவிர மீதி எல்லாவனும் நிம்மதியாக வாழ்றான். முஸ்லீம் நாடுகளில் வாழக்கூடிய, குறிப்பாக ஈரானில் வாழக்கூடிய யூதர்கள் உட்பட. அவன் ஈரானில், இஸ்பஹானில், டெக்ஸ்டைலில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கான். ஏதாவது தொந்தரவு உண்டோ? ஏதாவது சொல்லுங்க. ஹேட் கிரைம்ஸ் உலகம் முழுவதும் நடக்குது. அது எப்படின்னு சொன்னால், ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடனே முஸ்லீம்களை சொல்ல தாக்கப்படுவார்கள். இப்படியெல்லாம் நடக்கு. அந்த முஸ்லீம்கள் அப்பாவிகள். அவர்களை ஏன் தாக்க வேண்டும், ஏன் நம்மை தாக்குறார்கள் என்பதெல்லாம் தெரியாதவங்க. ஆனால் முஸ்லீம் நாடுகளுக்குள்ளால மத்தியில் யூதர்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள். அவர்களை கை வைப்பதில்லை. இங்கேயும் அப்பாவிகளை கை வைப்பதில்லை. இராணுவ வீரர்களைத்தான் கை வைப்போம். நீ எத்தனை அப்பாவிகளை நித்தமும் கொலை செய்தாலும் சரியே. நேற்றும் 54 பேரை கொலை செய்திருக்கான். நுசிரத்து கேம்பில் போட்டிருக்கான் குண்டு. ஐக்கிய நாடுகள் சபை நடத்திட்டு இருந்த ஸ்கூலில் போட்டிருக்கான். தாக்குதல் நடத்தியிருக்கான். புரூஜ் என்ற இடத்தில் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறான். இத்தனைக்கும் தாங்கி கொண்டு 10 ஆஸ்பத்திரியை வேலை செய்ய வச்சிருக்காங்க. ஏன்னா இவன் வெளியே தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறான். ஃபர்ஸ்ட் எய்டு கூட இடம் இல்லாமல் இருந்தது. அந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறாங்க, க்யூவில் நிற்கிறாங்க. ரத்தம்தான் அங்கே அந்த பூமியை நினைத்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலும் அந்த மக்கள் உறுதியாக நிற்கிறார்கள். அடுத்தது, நீங்க யுத்தக்களத்துக்கு வந்தால் ஒரு புது மூமெண்ட்டு இப்போ இறங்கி சண்டை போடுறான். அவனுக்கு பேர் அல் அஹ்ராம் மூமெண்ட். அவங்க ஒரு பிரிகேடியராக மாறி சண்டை போடுகிறாள். நேற்று தெல்லல் சுல்தான், தெல்லல் ஹவ்வா, ரஃபா இங்கெல்லாம் ஆம்புஷ் நடத்துனது அவங்க தான். அதே மாதிரி பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாது நெட்சாரிமில் வச்சு அடிக்குவான். நெட்சாரிம் தான் ஒரு ஜங்ஷன் மாதிரி வச்சுருக்கான். அதை வச்சு தான் நார்த்தையும் சவுத்தையும் பிரிப்பானா காசாவில். அதை வச்சு தான் ஆட்சி செய்வானா. நேற்று அடின்னு அடிச்சையில் அல் சுஜையாவில் ஆம்பூஸு, நெட்சாவரில் ஆம்பூஸு, ஒரு 100 பேரு கிட்ட ஹெலிகாப்டர் வந்து புறக்கிட்டே போயிருக்கு. ஆனால் ஹெலிகாப்டர் புறக்கிறது இப்போ ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க பொது ஊடகத்தில். அதாவது அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை முதல்ல கைப்பற்றணும்னா செத்தவனை உடனே தூக்கிட்டு போயிடணும் ஆயுதத்தோட. ஏற்கனவே நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், இஸ்ரேலு நீ ஆயுதத்தை போட்டுக்கிட்டு ஓடக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்துரு. இப்போ ஆயுதத்தோட கீழே விழுறான். ஆனால் எடுத்துகிட்டு டக்குன்னு இவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ அஸ்தாது, அஸ்கலான், ரமீமே, நிர்ஆம் இந்த இடத்துல எல்லாம் பயங்கர காசா என்க்ளைவ்னு சொல்லுவோம். அதுக்கு வெளியில் தாக்கியிருக்காங்க. இது அவ்வளவும் இஸ்ரேலுடைய ராக்கெட். இஸ்ரேல் அடிக்கிற ட்ரோன்ஸ்லையும் ராக்கெட்லையும் சிலது பொத்துன்னு உழுதான், எந்த வேலையும் செய்கிறதில்லை. அது 40% அமெரிக்கா கொடுக்கறதும் சரி, யூனோ உருவாக்குறதும் சரி, வேலையே செய்கிறதில்ல. ரெண்டாவது ஒரு 40% யூனோலே அடித்து தள்ளிடான். இந்த கோர சம்பவத்தில் பயன்படுத்தப்படுவது இஸ்ரேலுடைய ட்ரோன்ஸு இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஏன்னா அது காசாவில் வெடிக்காமல் விழுந்து கிடக்கிறது. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவர்கள் ஆச்சரியப்படுவாங்க, என்னடா நம்ம ட்ரோன்ஸை வச்சு நம்மளை அடிக்கிறாங்களே, நம்ம ராக்கெட்ஸை வச்சு நம்மளை அடிக்கிறார்கள் என்று. அடுத்தால இஸ்ரேலிய இராணுவத்தில் இருந்த பெண் படைகள் இருக்குல்ல, அது அவ்வளோ விட்ரா பண்ணிட்டான். ஏன்னா டேங்கு ஏபிசின்னு சொல்லக்கூடிய மர்காவா டேங்கு, மர்காவா 4 டேங்கு, அடுத்தது ஏபிசி, இதெல்லாம் டிரைவ் பண்ணுறதுக்கு தான் இந்த பெண்களை உபயோகப்படுத்திருக்கான். அதுக்கு பிறகு இந்த டேங்குக்கு பின்னாடி ஒளிஞ்சு போனோம் அவங்க. இதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் செத்து போவோன்னு தெரிஞ்சவொன்னே பொம்பளையில் அந்த இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த சகோதரிகளையே கை வைக்கிறது, இது நிறைய கம்ப்ளைண்ட்டு. நேற்றும் டெல்லிவியில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவங்க இந்த கம்ப்ளைண்ட்டையும் சேர்த்து தான், இந்த பாலியல் வன்மத்தையும் சேர்த்து தான் செய்கிறாங்க, எதிர்த்து தான் போராட்டம் நடத்துகிறார்கள். இப்போ இந்த பெண்களை எல்லாம் இங்கிருந்து விட்ரா பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு இனிமேல் ஒளிஞ்சு போகிறதுக்கு நம்மகிட்ட வாகனம் இல்லை, அதனால் நீங்கள் வந்து விடுங்கள் என்று அழைத்திருக்கிறான். அவங்க இதாக விட்டா போதும்னு ஓடி வந்துட்டாங்க. அடுத்தது முகமது டெய்ஃபை வச்சு ஒரு பெரிய வியாபாரம். ஏன்னா வரக்கூடிய 24ஆம் தேதி, இன்னைக்கு 19ன்னு வச்சுக்கிட்டேன்னா 24ஆம் தேதி இவர் அமெரிக்காவுக்கு போகிறார். யார்? இனப்படுகொலை புகழ், மனித இனத்துக்கு எதிரான கிரைமெல்லாம் செய்துக்கிட்டு ஐக்கிய நாடுகள் சபையாலேயே கண்டிக்கப்பட்டு வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்ட நெத்தன்யாஹூ அமெரிக்கா போகிறாரு. போகும்போது ஒரு டெய்ஃபுக்கு தலையோ ஒரு எஹியா சின்னோருக்கு தலையோ கொண்டு போனால் தான் அங்கே போய் முகத்தோட வாழ முடியும் அப்படின்னு காட்டுறாரு.
நேற்று நாசர் ஹாஸ்பிட்டல் அவன் தொடர்ந்து குண்டு போட்டுக்கிட்டு இருந்தான். நம்ம 3-4 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நாசர் ஆஸ்பத்திரியில் எவ்வளவு குண்டோ டெய்லி போடக்கூடிய அளவுக்கு அது என்ன பெரிய ஆஸ்பத்திரியா நினைச்சேன். பெரிய ஆஸ்பத்திரி. இந்த ஆஸ்பத்திரி இப்போ முஜாஹிதுகள்லாம் சேர்ந்து ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இவங்கள்ட்ட ஏதோ ஒரு டாக்டிக்ஸ் இருக்கு. எப்படியோ மருந்து வருது. ஆஸ்பத்திரியினுடைய ஆஸ்பத்திரியில உடனேயே மருத்துவமனையில உடனே ரீஹாபிலிட்டேட் பண்ணிடுறாங்க. சிஃபா மருத்துவமனையில தான் ஒரு பகுதியை மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க, அந்த கிட்னி சைடு மட்டும். அப்போ இவர்கள்ட்ட ஏதோ ஒரு ஏதோ இது கிடைச்சிட்டு இருக்கு, சப்ளை கிடைச்சிட்டு இருக்கு. அது யாரு கொடுப்பாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி எதிரிகளுக்கும் தெரியும். அந்த ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காரு முகமது டைஃபுன் டானாத். உடனே பத்திரிகையாளர்லாம் லென்ஸும் கேமராவா அங்க ஓடுறான். இல்ல அவர் அதுல இருந்து அண்டர் கிரவுண்டுக்குள்ள போயிட்டாரு. இப்படி ஒரு பம்மாத்து. உடனே பத்திரிகையாளர் அங்கே நின்றுட்டே கூப்பாடு போடுறான். இதுக்கு மர்வான் ஈசாவை இப்படித்தான் சொன்ன, லியாக்கத் அலியை இப்படித்தான் சொன்ன, அது போல பொய்யை சொல்லிக்கிட்டே இஸ்ரேலிய மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கேன். இப்ப இஸ்ரேலில் உள்ள மக்களும் இந்த பொய்களை நம்புவதில்லை, ஏமாறுவதில்லை. நேற்று நெத்தன்யாஹூவுக்கு வீடு வரைக்கும் சென்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். 24ஆம் தேதி அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணிட்டு போகணும். இப்ப இந்த 4-5 நாள் இருக்கு பாருங்க, இல்லை அதிகமா படுகொலைகளை செய்வான். அதுல என்ன யஹ்யா சின்வரை கொண்டுட்டேன், இஸ்மாயில் ஹனையாவை கொண்டுட்டேன்னு பொய்யெல்லாம் கட்ட அவிழ்த்து விடுவான். ஏன்னா அமெரிக்கா போகும்போது பெரிய மாவீரன்னு காட்டுறதுக்கு போனோம். அங்க தயாரா இருக்கு. இப்பவே 12 டெமோக்ராட்ஸ் வந்து இவன் அட்ரஸை நாங்க பாய்காட் பண்ண மாட்டோம்னு பாய்காட் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. மேலவை செனட்ல மெம்பர்களும் நிறைய பேர் நாங்க எதிர்கூட்டம் நடத்துவோம், இவன் அங்க பேசும்போது இவன் செய்கிற அநியாயத்தெல்லாம் வெளியில பேசுவோம் அப்படின்னு சொல்லி மக்களை அழைத்திருக்கிறார்கள். இப்போ அமெரிக்கா உலகத்துல பேச்சு சுதந்திரம்னா அமெரிக்காவை தான் கேட்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அமெரிக்க நாடாளுமன்றம் யாதேசம் நம்ம நாடாளுமன்றம் மாதிரி ஆயிரும் போல தெரியுது. ஸ்பீக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேல நெத்தன்யாஹூ பேசும்போது எதிர்த்து கோஷம் போட்டால் அவர்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். நம்ம பாராளுமன்றத்தை சஸ்பென்ஸ் தான் பண்ணுவாங்க, அவன் அரெஸ்டே பண்ணுவாங்கிறான். யாரு? அமெரிக்கா நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர். அப்படி இவருக்கு அங்க ஒரு பெரிய வரவேற்பு காத்து இருக்கிறது. அடுத்தது நம்ம ஹிஸ்புல்லாக்கு வந்து விட்டால், ஹிஸ்புல்லா நேற்று ஒரு பெரிய அறிக்கை, த மினிஸ்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டெரிட்டோரியல் அஃபேர்ஸ் ஆஃப் ஹென்பி என்ற ஒரு அதிகார வட்டத்தின், அதாவது ஒரு அமைச்சரவை ஒரு அறிக்கை விட்டுருக்கு. அந்த அமைச்சர் யாருன்னா ரோம் டெர்மருங்கிறவர் ஒரு அறிக்கை விடுகிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த அறிக்கையில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஹசன் நஸ்ருல்லா சொல்றது உடனே நடக்கு, சொல்லாதது நடக்கு. இந்த யோ கேலண்ட் வந்து சும்மா வந்து ஹசன் நஸ்ருல்லா ஹிஸ்புல்லா நாங்க என்ன செய்வோம் தெரியுமா ஆகும்னு பேசுறான்னு வாயை பொத்திட்டு சும்மா ஏறி. நீ ஒவ்வொரு தடவை கர்ஜிக்கும் போதும் ஒரு பெரிய தாக்குதல் தான் நடக்க தவிர உன்னால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்ட்டு அவர் ஒரு நீண்ட அறிக்கை. ஏன்னா அவரு செட்டில்மெண்ட்ஸுக்கும் சேர்த்து மினிஸ்டர், அதே மாதிரி டெரிட்டோரியல் அஃபேர்ஸ், அந்த ஏரியாவில் உள்ள எது நார்தர்ன் இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேல் உள்ள ஏரியாவில் உள்ள ஒரு பெரிய, அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பெரிய ஆய்வு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பார். அவர் சொல்லாரு 10 கிலோமீட்டர் வரை ஹிஸ்புல்லா கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி வச்சிருக்கான். 10 கிலோமீட்டர் வரை ஹிஸ்புல்லா வாகனங்கள் வந்து போயிட்டு இருக்கு, நீ ஒன்றும் செய்ய முடியல. 3 லட்சம் செட்டிலர்ஸை அங்கிருந்து விரட்டிட்டான். கிரட்ஸ்மோல ஆள் கிடையாது, மியூட்டிலா செட்டில்மெண்ட்ல ஆள் கிடையாது. ரீசெண்டா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி 60,000 பேருன்னா 80,000 பேருன்னு அவர் சொல்லார். 80,000 பேர் அங்கிருந்து விரட்டிட்டான். அக்ரிகல்ச்சரல் லேண்டு, அதாவது விவசாய கழனிகள் எல்லாம் அங்கதான் இருக்கு. என்னன்னா அது அவன் அப்பா விட்டு சொத்து இல்லை, பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. அவர்களை அங்கே இருந்து 48 இருந்து 75-80 வருஷமா விரட்டிட்டு இருக்கான் பாருங்க. அந்த மக்களிடமிருந்து புடுங்கிய நிலம், அந்த புடுங்கிய நிலத்தை பயன்படுத்தி கொண்டு பயன்படுத்தவும் முடியல, ஏதர் அபண்டன்ட் ஆர் கெப்ட் எம்டி, விவசாயமும் நடக்கல, அபண்டன் பண்ணிட்டான். இப்போ எரிஞ்சும் போச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்க நீங்க? ஓ நாங்க வரப்போறோம்னா அவன் இது பண்ணிட்டு இருக்கான். அவர் கடைசியில் என்ன சொல்லாருன்னா, ஹசன் நஸ்ருல்லா வெறும் அறிக்கை விட்டுட்டு இருக்கலடா,
அந்த நார்தர்ன் இஸ்ரேலில் என்ன நடக்குது, வடக்கு இஸ்ரேலுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தெரிந்து வைத்து இருக்கிறார், ஒவ்வொரு இடங்களையும் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு தெரியும், அண்மையில் நடத்த ஹூப்பி சர்வேல அவர் இஸ்ரேல் முழுவதும் ஒரு கணக்கெடுத்து இஸ்ரேல் மீது இஸ்ரேல் நம்மை தாக்கி நாம் திரும்ப இஸ்ரேலை தாக்கினா சைப்ரஸ்ல எத்தனை பேஸ் இஸ்ரேல் வச்சிருக்கான், அங்கிருந்து எத்தனை தாக்குதல் வரும் வரைக்கும் கணக்கு போட்டு வச்சிருக்காரு. அவன் என்ன சொல்லான்னா, ஹி ஸ்டடீஸ் ரிப்போர்ட்ஸ், எல்லா ரிப்போர்ட்டையும் படிக்கிறாரு. சும்மா வந்து ஏதோ உட்காந்து 4 அறிக்கை விட்டுக்கிட்டு வாய்களிலே பேசிட்டு போறது இல்லை. எல்லா ரிப்போர்ட்ஸும் இது பண்ணாரு. சில இடங்களை அவர் சுட்டி காட்டுகிறார். அடுத்த நாளே அந்த நிமிடமே அது தாக்கப்படுகிறது. அவர் ரிப்போர்ட் எல்லாம் ரொம்ப இதாக படிக்கிறாரு. அடுத்து எல்லா எதத்தையும் தெரிந்து இருப்பதால் அவரை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சதர்ன் காசா, சதர்ன் இஸ்ரேல் அல்லது கலீலி அந்த ஏரியாவனுடைய பிரைம் மினிஸ்டர்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. இப்போ அந்த இடங்களுக்கெல்லாம் இருந்த மேயர்லாம் வெளியில் வந்துட்டான். அவனெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்துருக்கான். எவ்வளவு இடம், எவ்வளவு லோன் வாங்கி நாங்கள் அக்ரிகல்ச்சர் ஆரம்பித்தோம், அதெல்லாம் இப்போ போச்சு. நத்தியானுக்கு அப்ளிகேஷன் கொடுங்கிறான். நான் வந்து காம்பன்சேஷன் தரேன்னு. ஆனால் காம்பன்சேஷனுக்கு போனால் பணம் இல்லைங்கிறான். இதையெல்லாம் விட பெரிதாக நம்மளுடைய படையில் 1,00,000 பேர் டிராப்டின்ன கலீலி, ஒரு இடம் போக முடியல, அப்படியே இருக்கான். அதை ஸ்டே பண்ணி வச்சிருக்கான். அப்படியே அவரு ட்ராப் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது ஒரு பொறிக்குள்ளால அப்படியே வைத்திருக்கிறார். அவரை கேட்டா சொல்லாரு, நாங்க இந்த பொறிக்குள்ளால் இந்த 1,00,000 பேரையும் வைக்கலன்னா இவன் காசாக்குள்ளால பூந்துருவான், அதனாலதான் அப்படியே வச்சிருக்கேன்னு. அப்பப்ப தேவைப்படும் போது ஒரு ட்ரோன் அடிக்கிறாங்க, சிலர் இறக்கிறார்கள். இது இஸ்ரேலுடைய ரோம் டர்மர் என்பவர், த மினிஸ்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டெரிட்டோரியல் அஃபேர்ஸ் வந்து விட்ட அறிக்கை. அடுத்து நேற்று புது இடங்களை நிறைய தாக்கி இருக்கிறார்கள். அது ஹசன் நஸ்ருல்லா அதுக்கு முந்தின நாள் உரையில் சொன்ன இடங்கள். அதாவது ரோஸ் பூமா என்ற இடம், அமுகா என்ற இடம், அதே போல் கஃபூர் சுஃபாவில் மிரேஜ் என்ற இடம், இது வழக்கமாக தாக்குற இடம்தான். அதே மாதிரி அப்பர் கலீலி இல்லை அந்த இராணுவ முகாம்கள். அதே மாதிரி ஒரு புது இடம் நேற்று அதில் ஸ்பை எக்யூப்மெண்ட் இருக்குதா 2 நாளைக்கு முன்னாடி ஹசன் நஸ்ருல்லா பேசியிருக்காரு. உடனே அதில் அட்டாக்கு ஹாட்சூர் ஹஜ்லிலித் என்ற இடம், அந்த இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். 80 ராக்கெட்டுகள் அவர்களை வந்து தாக்கி இருக்கிறது. அடுத்தது நாம் வந்து ஹவுத்தீஸுக்கு சென்றால், ஹவுத்தீஸ் வந்து சொல்லிட்டேன், அவங்களுக்கு பிகினிங்லேயே சொல்லிட்டேன், தொடக்கத்திலேயே ஹவுத்தீஸ் இப்போ உள்ளே பூந்த மாதிரி தாங்களே ஒத்துக்கிட்டாங்க. இஸ்ரேலு அதில் எதுவுமே செய்ய முடியவில்லை. அதன் பிறகு அவர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள், அமெரிக்கா வந்து ரியாதை பொருளாதாரத்தை எண்ணெய் வளத்தை மட்டுமே பயன்படுத்தவில்லை, அவர்களுடைய இராணுவ தளத்தையும் இராணுவத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு துணிகிறது. நேற்று நான் சொன்னேன், நேட்டோனுடைய ஆஃபீஸு ஒன்று மிடில் ஈஸ்டில் ஓப்பன் பண்ண போகிறான். அது சவுதியில் தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த இதில் இந்த சவுதி ஒதுங்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய கோபத்துக்கும் ஆளாக வேண்டியது வரும் என்று எச்சரித்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு பிறகு மெடிட்டரேனியன், ரெட் சி இதில் எல்லாம் கொஞ்சம் கப்பலை உடனும்னு கொஞ்சம் நாடுகள் கேட்டதற்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், உணவுப் பொருட்களை காசாவுக்குள்ளால விடுங்க, ரஃபா கிராசிங், அபு கரீம் சலீமே கிராசிங்லாம் ஓப்பன் பண்ணி விடுங்க, நீங்கள் எவ்வளவு உணவுப் பொருட்களை உள்ளே விடுகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய கப்பல்களுக்கு கொஞ்சம் அனுமதி தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்லைன்னா நாங்கள் எங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய 6-7 இடங்கள், இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், மெடிட்டரேனியன் சி, ரெட் சி, கல்ஃப் ஆஃப் ஆடன், கல்ஃப் ஆஃப் ஈடன், இது எதையுமே நாங்கள் வந்து யாரும் உபயோகப்படுத்துவதற்கு, அது அமெரிக்காவோ அதற்கு துணையாக நிற்கக்கூடிய நாடுகளோ இஸ்ரேலுக்கோ பயன்படுத்த விடமாட்டோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். நேற்று நாங்கள் 4 தாக்குதலை நடத்தினோம் என்று மட்டும் சொல்லி இருக்கிறார்கள். எதுவும் கப்பல்கள் தாழ்ந்தது, எரிஞ்சது என்ற தகவல்கள் இல்லை. அடுத்தது 149 நாடுகள் இண்டிபெண்ட் பாலஸ்தீன் ஸ்டேட்டை அங்கீகரித்ததுக்கு எதிராக நேற்று இஸ்ரேலுடைய பார்லமெண்ட்ல ஒரு பில்லு, அது வந்து அமெரிக்கா உடனே சொல்லிட்டு, நாங்களே வந்து 2 ஸ்டேட்டை தான் சொல்றோம், நீ வந்து இண்டிபெண்ட் பாலஸ்தீன் கூடாது, நீ சொல்லக்கூடாதுன்னு. அப்ப இவர் இந்த பின்னணியில தான் இப்போ இங்க போறாரு. அடுத்தது சென்டம் வந்து நாங்க சென்டம்னா அமெரிக்கானுடைய சென்ட்ரல் கமாண்ட் ஹவுத்தீஸை தாக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஹவுத்தீஸு
ஒரு வாரத்துக்கு 13 தாக்குதல் நடத்துகிறான். நாங்கள் இதுவரைக்கும் 153 தாக்குதல் நடத்தி 153 கப்பலையும் நாங்கள் அடித்திருக்கிறோம். நாங்கள் இதில் கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி அடுத்தது வெஸ்ட் பேங்க் ரொம்ப முக்கியம். வெஸ்ட் பேங்கில் என்னன்னா நம்ம ஹவுதிஸ் வந்து அங்கே ஒரு ஹவுதிஸ் உள்ளே பூந்து ஏதோ ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு, அதை பயந்துருக்காங்க. அதனால் 3 இடங்கள்ல பெரிய சண்டை நடந்த ஜெனின், ஹெப்ரான், கல்கிலா என்ற இடங்களில் இந்த 3 இடங்களில் நடந்த சண்டையில் நேரடியாக மோதி இருக்கிறார்கள். 1 மறைந்திருந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வீசியிருக்காங்க. 2 அதே போல் ஹெவி பெரிய பெரிய இராணுவ வாகனங்களை அளித்திருக்கிறார்கள். இந்த 3 வகையாக நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் என்று வெஸ்ட் பேங்கில் உள்ள அல் காசம் பிரிகேட்ஸு, பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாது, இப்படி அதுக்கு பிறகு புதுசாக இப்போ வந்திருக்கக்கூடிய அல் நஹார், அல் அசார் என்ற இந்த படைப்பிரிவுகள் எல்லாம் சண்டை போடுகின்றன. அதில் பல அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் ஒன்று, அல் குட்ஸ் மார்டர் பிரிகேட்ஸ் ஒன்று, இப்படி 4 பிரிவுகள் சண்டை போடுகின்றன. அங்கே நேற்று நடந்த எக்ஸ்ப்ளோஷன் தான் உலக மீடியாவை பெருசாக ஆக்கிரமித்து இருக்கிறது, குறிப்பாக இஸ்ரேலிய மீடியாவை. ஏன்னா இதுவரைக்கும் எதிர்பார்க்காத விதமாக ஹவுதிஸ் அங்கே பூந்ததாக தெரிகிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாய்க்கிறதாவான அல்ஹம்துலில்லாஹ்.